சாத்தூர் பாரம்பரிய சமையலில் கொள்ளு பயரை வச்சு கொள்ளு பருப்பு குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு கொள்ளு பயிறு ஒரு அரை முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பயறு, கொள்ளு பயிறு, காணா பயிறு. இந்த பாருங்கள், இது ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முக்கால் டம்ளருக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன மஞ்சள், விரல் மஞ்சள் தான், இந்த கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் போதும். ரொம்ப வச்சோம்னா மஞ்சள் வாடை வரும், அதனால் மஞ்சள் வாசனை வரக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோ பீஸ் போதும். இந்த துண்டு ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்துக்கோங்க. 5-6 வத்தல். இது காரம் இல்லாத வத்தல். கொஞ்சம் காரமாக இருந்தால் ஒரு 4 வத்தல் எடுத்துக்கோங்க. நான் காரம் இல்லாத வத்தல் 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் சில்லை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 7-8 வெங்காயம். தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வத்தல், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம பருப்பை இந்த பயரை, காணா பயரை லேசாக இள பருப்பாக வறுத்து அம்மியில் நசுக்கி பிடைச்சி எடுத்துக்கிடுவோம். பருப்பாக எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இதில் கொள்ளு பயிரை போடுறோம். கிண்டிக்கிட்டே இருங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இளம் பருப்பாக வறுத்து இந்த தோலை நீக்கிடுவோம். கொள்ளு பயிரை வறுத்தாச்சு, போதும். அடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சு அம்மியில் லேசாக போட்டு நசுக்கி எடுத்து பிடைச்சிருவோம். அந்த தோலை நீக்கிடுவோம். வறுத்த பயரை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அம்மியில் போட்டு நசுக்கி எடுத்துக்குவோம். வறுத்த கொள்ளு பயரை அம்மியில் வச்சு நசுக்கி இப்படி பருப்பாக எடுத்துக்கிட்டேன். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொள்ளு பருப்பு ரெடி. அடுத்து இதுக்கு மசாலா ஐட்டம், இந்த ஜீரகம், வத்தல், கொஞ்சம் மஞ்சள், இது தேங்காய் சில்லு, வெங்காயம், இது எல்லாம் போட்டு ஆட்டி பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். இப்போ வத்தல், மஞ்சளை இப்படி தட்டி போடுங்க. மிக்சியில் போடும்போது இப்படி தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் அரை விட்டுரும். அதுக்கப்புறம் ஜீரகம், தேங்காய், லாஸ்ட்டாக நம்ம வெங்காயத்தை போட்டு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை இப்போ அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வெங்காயத்தை போட்டு ஆட்டிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக ஆட்டியாச்சு. இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டு ஆட்டிடுவோம். கொள்ளு பயருக்கு வேண்டிய மசாலு, பருப்புக்கு வேண்டிய மசாலு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கொள்ளு பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. 2-3 தடவை வாட்ரு விட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவி குக்கருக்குள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் தண்ணி, ஒரு சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கனிஞ்ச தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய், இதையும் 2 கீறி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா விழுது இருக்குல்ல, அரைச்ச விழுது, அதையும் உள்ளே போட்டுருவோம். பருப்பு குழம்பு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குருவோம். போதும். இப்போ குக்கரை மூடி வச்சு 5-6 விசில் விடுங்க. நல்லா குழைவாக வேக வச்சுருங்க பருப்பை. மூடியை போட்டாச்சு. இப்போ பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சுருங்க. நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடாகட்டும். அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகும் ஜீரகமும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு
அதுக்கப்புறம் 2 வத்தல், அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், நிறம் மாறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் இப்படி நிறம் மாறி வரும்போது பருப்பு எடுத்து இதில் கொட்டிடுவோம். இப்போ நம்மளுக்கு கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வேண்டாத கொழுப்பெல்லாம் கரைக்கும். இது சப்பாத்தி சாதம் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.